நான் 10வது படிக்கும்போது சின்ன வயசுல 492 மார்க் எடுத்தேன். இந்த ஒரு படம் மட்டும் இல்லைன்னா என்னால அந்த மார்க் எடுத்திருக்க முடியாது. நான் அடிக்கடி லோ ஆயிடுவேன். எனக்கு பூஸ்ட் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கணும், கருத்தூசி, மோட்டிவேஷன் ஊசி. அப்படி என்ன பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி என்னை உண்மையாவே புஷ் பண்ணி ஒரு 50-60 தடவை பார்க்க வச்ச ஒரு படம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போற படம். செய்யாத தப்புக்காக 20 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சவனோட கதை. ஒருத்தனுக்கு எதெல்லாம் நடக்க கூடாதோ அது எல்லாமே ரொம்ப மோசமா நடக்குது. ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து கீழே விழுவான், பொண்டாட்டி ஏமாத்துறா, செய்யாத ஒரு கொலைக்காக ஜெயிலுக்கு போறான், அங்க போயிட்டு நம்பினவங்க எல்லாருமே ஏமாத்துறாங்க. இப்படின்னு நிறைய விஷயத்தை இந்த ஒரு படம் பேசும். இந்த ஒரு படத்தை கிட்டத்தட்ட 50-60 தடவை பார்த்திருப்பேன். ஒரு டைம் கூட சலிக்கல. ஒரு மாதிரி லோன்லியாவும் சோகமாவும் வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருக்கீங்களா? உங்களால ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிக்க முடியலையா? தொடர்ச்சியா பண்ண முடியலையா? அப்ப நீங்க பார்க்க வேண்டிய ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு படம் தான் தி ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன். இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும், எவ்வளவு மோசமான சிச்சுவேஷன்ல இருந்தாலும், இந்த உலகமே நம்மளை எதிர்த்தாலும், இந்த உலகமே நம்மளை கேவலமானவன் சொல்லி சொன்னாலும், நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் கைவிட்ட கூடாது. அந்த நம்பிக்கை கட்டாயம் ஒரு நாள் நம்மளை காப்பாற்றும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். 1947 மெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கோர்ட்ல ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான கேஸ் ஒன்று வருது. பேங்கோட வைஸ் பிரசிடென்ட், நல்ல பேரை வாங்கின ஆண்டி அப்படின்னு ஒருத்தர் அவருடைய வைஃபியை தன்னுடைய சொந்த பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கள்ள காதலனையும் கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கேஸுக்காக இவரா அப்படி பண்ணினாரு அப்படின்னு சொல்லி அந்த நகரம் முழுக்க ஒரே பேச்சு. கோர்ட்ல கேள்வி கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை, நான் சரக்கு அடிச்சிருந்தேன், நான் குடிச்சிருந்தேன், எனக்கு ஞாபகமே இல்லை, நான் அதை பண்ணவே இல்லை, நான் அதை பண்ணியிருக்க வாய்ப்பும் இல்லை, அது என்னோட கேரக்டரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆண்டி வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்கறான் கோர்ட்ல. இப்படி தன்னுடைய பொண்டாட்டியோட கள்ள காதலனும் ஒன்னாதான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்டும் பிடிச்சிருப்பான், கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாலேயும். ஆனா இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒய்ஃப் கிட்ட போயிட்டு டிவோர்ஸ் கேட்கல. அது ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒண்ணு வரும் இல்லையா? எதிர் தரப்புல இருந்து அவர் சொல்றாரு, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க ஒய்ஃப் சீட் பண்றாங்க அப்படின்னு. அதை நேரடியா தட்டி கேட்காம பாருக்கு போயிட்டு குடிச்சிட்டு வந்து தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மறுபடியும் கன் எடுத்து வந்திருக்கீங்க, இந்த கன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து காமிக்கிறாரு. கன் எடுத்துட்டு வந்துட்டு 2 பேரையும் போட்டு தள்ளிட்டீங்க, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு கரெக்டா அப்படின்ற மாதிரி முடிக்கிறார். அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, 2 பேர் இறந்து கிடக்குறாங்க. ஒருத்தர் நம்ம பேங்கரோட ஒய்ஃப், இன்னொருத்தர் அவருடைய கள்ளக்காதலன். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வழியில நடந்து வரும்போதே கன்னை தூக்கி ரிவர்ல போட்டிருப்பான். போலீஸால பெருசா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால அவங்க நடந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் வச்சு ஓகே இதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்லி பார்க்கறான், இந்த கொலையை நான் பண்ணல, நான் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனா யாருமே அங்க இருக்கக்கூடிய யாருமே நம்புற மாதிரியே தெரியல. எப்படி நம்புவாங்க? யூஸ்வலா ஹியூமன்ஸ் எல்லாருமே இப்படி தானே, ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், என்னை ஏன் ஏமாத்தின, என்னை ஏன் சீட் பண்ண அப்படின்ற ஒரு கோபத்துல இவன் பண்ணியிருப்பான் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு தான் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து கன்னை எடுத்தது உண்மை, கார்ல உட்கார்ந்தது உண்மை. ஆனா அந்த கன்னை ரிவர்ல தூக்கி போட்டு அவன் பாட்டு போயிருப்பான். அதுதான் உண்மை, நடந்தது அதுதான். வேற எவனா போட்டு தள்ளிட்டான். அதுக்காக நம்ம ஹீரோக்கு இப்ப இரட்டை ஆயுள் தண்டனை கிடைக்குது. 2 தடவை தூக்குல போட போறானுங்க. ஷாஷாங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறைக்கு, டார்க்கான ரொம்ப கொடூரமான நட்டோரியஸான ஒரு சிறைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய வார்டனோட பேரு சாமுவேல். அவர் ஒரு பயங்கரமான ஒரு ரிலீஜியஸ் பர்சன். நம்ம ஹீரோ வந்த முதல் நாளேவும் 2 விஷயத்தை நோட் பண்ணிடுறான். ஒண்ணு வந்து அந்த சாமுவேல் வார்டன் வந்து மத நம்பிக்கை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன், மதத்தை பத்தி அதிகமா பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கேப்டன் ஹார்ட்லி அப்படின்றவர், அவர் தான் இந்த மெயின் இன்சார்ஜ் மாதிரி இந்த ஒரு ஜெயிலுக்கு. அவர் முதல் நாளே வந்து ஒருத்தனை போட்டு புரட்டி எடுத்து அடிச்சே கொண்டு வர்றாரு. அவன் ஏதோ வந்து ஓவரா பேசிட்டான், ஓவரா கத்திட்டான் அப்படின்றதுனால ஜெயில சும்மா தூங்க முடியாதா உன்னால அப்படின்ற மாதிரி. அப்ப கேப்டன் ஹார்ட்லியோட கோவத்துக்கு யாருமே ஆளாயிடக்கூடாது. நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம ஹீரோ பண்ண ஆரம்பிக்கிறான். லாண்ட்ரி வேலை பார்க்கறான், குப்பை ஏழ்றான், சமைக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிக்கிறான். 2 மாதம் கழித்து நம்ம ஹீரோ ஆண்டி அந்த ஜெயில இருக்கக்கூடிய யார்கிட்டயுமே பேசியிருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தன் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அவன் பேர் ரெட். ஆக்சுவலா ஃப்ரெண்டு பிடிச்சாலும் நல்ல தரமான ஃப்ரெண்டை தான் பிடிக்கணும். லைக் பிடிச்சதும் பிடிக்கிறோம், புளியங்கொம்ப பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல எல்லாம். அந்த மாதிரி இந்த ரெட் யாருன்னா இந்த ஜெயிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளு. ரெட் கிட்ட போய் ஒரு பொருளை கேட்டோம்னா வெளியில இருந்து உள்ள கொண்டு வந்துருவான். அப்படி ஒரு ஆள் இந்த ஜெயிலே அவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பெருசா கிரைம்லாம் பண்ண மாட்டான், ஆனா தேவையான பொருளை எல்லாத்தையும் கடத்தி உள்ள கொண்டு வந்துருவான். எல்லாரும் இவனோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. இல்லீகலா ஈஸியா என்ன பொருள் வேணாலும், சரக்கு, தம்மு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த ஜெயில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கடவுளா இருந்துட்டு இருக்கான் இந்த ரெட்.
அப்படி ஒரு ஆளை தான் நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஒருவேளை ரெட் வந்து இதெல்லாம் பண்ணல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பைத்தியம் பிடிச்சி அடிச்சு ஒருத்தர் அடிச்சு கொண்டு செத்துருவானுங்க. ஏன்னா ஒரு ஜெயிலுக்குள்ள அவ்வளவு நாள் கிரைம் பண்ணவனுங்களால என்ன பண்ணிட முடியும்? எப்படி சும்மா இருக்க முடியும்? அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. அவங்களுக்கு தேவையான விஷயத்த கொஞ்சமாச்சும் கொண்டு வந்து கொடுத்தாதான் முடியும். நம்ம ஹீரோ ரெட் கிட்ட வந்துட்டு ஒரு பொருள் கேட்கிறான். அதாவது ஸ்டோன் ஹேமர், சுத்தியல் இருக்குல்ல, அதை தான் கேட்கிறான். குட்டி சுத்தியல், அது ரொம்ப பெருசுலாம் கிடையாது. நம்ம ஹீரோவுக்கு இந்த கல்லுலயே வந்து சிலை வடிக்கிறது, சிற்பம் வடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். செஸ் விளையாடுவோம்ல, அந்த காய்கள் எல்லாத்தையும் நானே உருவாக்க போறேன், நானே சொந்தமா உருவாக்கி உனக்கு பிரசன்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றான். ரெட் கிட்ட கேட்டா கிடைக்காத பொருள் எதுவும் கிடையாது, கண்டிப்பா இந்த ஹேமரும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் நானும் நினைக்கிறேன். நம்ம ஹீரோவுக்கு இந்த ஜெயில இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனையா ஒருத்தர் தான் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப். அந்த குரூப்ல இருக்கக்கூடிய இன்மேட்ஸ் நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பாய் டு பாய், அந்த மாதிரி வானவிலுங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு பிஹேவ் பண்ணிக்கிட்டு தப்பா நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ தான் அதுக்கு ஒத்து போக மாட்டானே. அவனை போட்டு அடிச்சு காயப்படுத்தி துன்பப்படுத்தி எங்க வழிக்கு வரல இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவானுங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன ஆனாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். முடிவு வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். 1949 இந்த வார்டன் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாரு. இந்த ஜெயில் கைதிகளை யூஸ் பண்ணிக்கிட்டு பிரிசனோட அந்த ஃபேக்டரியை வந்து நம்ம கிளீன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு பர்டிகுலரான பர்சன்ஸை மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துட்டு போக போறாங்க. எப்பவுமே நல்ல பவரான ஒரு பர்சன் பழக்கத்துக்கு வேணும். அது மாதிரி தான் நம்ம ஜெயில இருக்கக்கூடிய ரெட்டோட பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவையும் அந்த குரூப்ல ஆட் பண்ணிக்கிறாங்க. ரெட்டோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீரோ எல்லாரும் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த ஜெயிலோட பிரிசனோட ஃபேக்டரியை கிளீன் பண்ண போறாங்க. வெளியில போயிட்டு கிளீன் தான் பண்ண போறானுங்க. அது ஏதோ மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு இவங்களுக்கு. அவ்வளவு ஹாப்பினஸ் தான் இருக்கு. உண்மையாவே விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்படி இவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கேப்டன் ஹார்ட்லி அப்படின்றவர்கிட்ட யாருமே வம்பு வச்சுக்க கூடாது. பயங்கர கோவக்காரன், பவர்ஃபுல்லான ஒரு ஆளும் கூட. அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. அவன் வந்து பேசிட்டு இருக்கான். அவனுடைய பொண்டாட்டி கூட ஏதோ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு டாக்ஸ்ல ஏதோ மாட்டிக்கிட்டாங்களா, கவர்மெண்ட் டாக்ஸ்ல, அதை பத்தி பேசிட்டு இருக்கான். நம்மால் சும்மா இல்லாம நம்ம ஹீரோ நல்ல ப்ரொஃபஷனலான லாயரும் கூட, நிறைய படிச்சவன் இல்லையா, உன் பொண்டாட்டிக்கு நீ ₹1 கூட டாக்ஸ் கட்ட தேவையில்ல, அந்த காசை அப்படியே நீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமா அப்படியே பேசுறான். பொண்டாட்டியோட வீட்டுல இருந்து வர அந்த சொத்துக்கு நீ ₹1 கூட டாக்ஸ் கட்ட தேவையில்ல. அவ்வளவுதான், நம்ம ஹீரோவோட கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் ரொம்ப முரடான் இல்லையா கேப்டன் ஹார்ட்லி. அதுக்கான வழிமுறையை சொன்ன உடனேவும் கேப்டன் ஹார்ட்லியும் புரிஞ்சுக்கிறாரு. அதை நானே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். கேப்டன் ஹார்ட்லி அதுக்கு பரிசா எல்லாருக்குமே சரக்கு வாங்கி தராரு, ட்ரிங்க் வாங்கி தராரு. எல்லாருமே ஆண்டிக்கு நன்றி சொல்றாங்க. ஆனா ஆண்டி மட்டும் குடிக்கவே மாட்டான். அப்பதான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே புரியுது ஆண்டி நம்ம எல்லாரையும் ஃப்ரெண்டா பாக்குறான் அப்படின்ற விஷயமே. அதுக்கப்புறமா இந்த வானவிலுங்க வந்து தனியா வந்து நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்ணோன்னே இதை வந்து கேப்டன் ஹார்ட்லி பார்த்துட்டு, கேப்டன் ஹார்ட்லி என்ன நீ ஆண்டி மாதிரியே வந்து இப்ப கை வைப்பியா, அவன் எங்க ஆளுடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து போட்டு பொழக்கிறாரு. அடிச்ச அடியில அவனுக்கு ஒரு கை இழுத்துக்குச்சு. அதுல இருந்து ஆண்டியோட வாழ்க்கையே மாறுது. தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெட் கொண்டு வந்துருவாப்ல. பவர் எல்லாமே கேப்டன் ஹார்ட்லி கொடுப்பாரு. ஜெயில ஒரு புது பவர் கிடைக்குது. நம்ம ஹீரோவுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால லைப்ரரி ஒர்க்கரா போய் ஜாயின் பண்றான். அங்க ஒரு வயசான தாத்தா இருப்பார். அவரோட பேரு ப்ரூக்ஸ். அங்க இருக்கக்கூடிய பிரீசன் கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியலாகவும் லீகல் அட்வைஸும், எப்படி எல்லாம் டாக்ஸ் கட்டாம தப்பிக்கலாம், எப்படி எல்லாம் பணத்தை சேமிக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே, டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் எப்படி எல்லாம் கணக்கில் கொண்டு வராம இருக்கலாம் அப்படின்ற எல்லா கல்வியுமே நம்ம ஹீரோ பார்த்து கொடுக்குறான். நாளாக ஆக நிறைய பேர் இந்த ஜெயில இருந்து மட்டும் இல்ல, வெளி ஜெயில இருந்தெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட சர்வீஸ் பிடிச்சு போய் பாத்துக்கோங்க. இந்த விஷயம் வார்டன் சாமுவேல் கிட்ட போகுது. சாமுவேல் திட்டுவாருன்னு பார்த்தா அவரும் எனக்கும் இதை பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வாவ் அப்படின்னு இருக்கு நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ராண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான ஒரு ஐடென்டிட்டி ஒன்று கிரியேட் பண்றான். அந்த ஐடென்டிட்டி பேர்ல நிறைய வரவு செலவு வைக்க ஆரம்பிக்கிறான் பேங்க்ல. அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை, ஆனா பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு ஃபேக்கான நேம்ல எல்லா காசையும் அதுல போட்டு மணி லாண்டரிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. இதே டைம்ல கடந்த 5-6 வருஷமாவும் விடாம நம்ம ஹீரோ முயற்சி பண்ணியிருப்பான். ஒரு விஷயத்துல லெட்டரை எழுதி போட்டுக்கிட்டே இருப்பான். எதுக்கு? லைப்ரரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு, புக்ஸ் நிறைய வேணும், நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி. 6 வருஷம் கழிச்சு கவர்மெண்ட் வந்து உங்களுடைய விடாமுயற்சி நாங்க பாராட்டுறோம், இப்படி யாருமே வந்து விடாம லெட்டர் போட்டுக்கிட்டே இருந்தது இல்ல, நீங்க போட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்காகவே மிஸ்டர் ஆண்டி ஜெயில இருக்கக்கூடிய இந்த லைப்ரரியை நாங்க புதுப்பிக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் ஃபண்ட் ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி. இதுக்கப்புறமாச்சும் லெட்டர் போடுறத நுப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த காட் கிட்ட சொல்லுவான், இதுக்கப்புறமா நான் டெய்லி 2 லெட்டரா எழுதி போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே, என்னுடைய முயற்சியை நான் கைவிட போறது இல்ல, ஏன்னா என்னுடைய டார்கெட் முடியல, நான் நினைச்ச ஒரு டார்கெட் அப்படின்ற அளவுக்கு ஃபண்டை கவர்மெண்ட் ஒதுக்கல, சோ அதனால இன்னும் நான் டெய்லி 2 லெட்டரா எழுதி போட போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம நினைச்ச டார்கெட் வரலையா, 1 மடங்கு வேலை பார்த்துட்டு போல 2 மடங்கு வேலை பார்க்கலாம் அப்படின்னு
புரிய வைக்கிற ஒரு சீன் தான் இது. அடுத்த 4 வருஷத்துல ஆனுவல் ஃபண்டிங் பயங்கரமா வந்துருச்சு, மாடல் லைப்ரரியாவே மாறிட்டு இந்த வார்டனும் பயங்கரமா ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஜெயில இருக்கக்கூடிய எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியில இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ்க்கு தேவையான வேலை எல்லாத்தையும் மாறா இருக்க இந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்குல்ல, அந்த வேலை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறான். ரொம்ப சொற்பமான காசையே இந்த ஜெயில இருக்கக்கூடிய கைதிகளுக்கு கொடுத்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு கணக்கு காமிச்சிட்டு மிச்சம் எல்லாத்தையும் இந்த வார்டனே வந்து ஆட்டை போட்டுக்கிறாப்ல. ஜெயிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்னு உருவாக்கி அதன் மூலமா நிறைய காசை வந்து இந்த வார்டன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாப்ல. இந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய அந்த வயசான தாத்தா ஒருத்தர் இருப்பார்ல, புரூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்துல. 50 வருஷம் கழிச்சு ஜெயிலே 50 வருஷத்தை தொலைச்சதுக்கு அப்புறமா அவர் பரோல்ல வெளியில வராரு. அவருக்கு இந்த ஜெயில விட்டு போக மனசே இல்ல. என்ன விட்டுருங்கடா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. எல்லாரும் ஜெயில விட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க. 50 வருஷமா ஒருத்தன் ஒரு இடத்துல இருக்கான் அப்படின்னா அந்த இடம் அவனுக்கு அது எவ்வளவு பழகி போயிருக்கும். அவரால் இந்த இடத்த விட்டு போகவே முடியல, போக மனசே இல்லை. அவர் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த காக்காவை எடுத்து பறக்க விடுறாரு ஃபர்ஸ்ட். அவருக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, இவ்வளவு நாளா ஜெயில இருந்திருக்காரு, அது அவருக்கு சொர்க்கமாகவும் இந்த வெளியில இருக்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை அவருக்கு நரகமாகவும் தெரியுது. என்ன நடக்குதுன்னு புரியல, வேகமா எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க எதையோ நோக்கி. ஏதோ ஒரு சுழல் கிட்ட எல்லாருமே ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு கேக் எல்லாம் பேக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேக்கர் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாளும் அது எல்லாமே நம்ம புரூக்ஸ் வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த வேலையை பார்க்கறதுக்கு. அவருடைய ரொட்டீனாவே இருந்தது என்ன அப்படின்னா, பார்க்ல போயிட்டு பறவைகள் எல்லாத்துக்கும் வந்து ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, சம்பாதிப்பாரு, கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாரு, மிச்ச காசை பறவைகளுக்கு தேவையான அந்த அரிசி அந்த நட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி வந்து போட்டுருவாரு. என்னைக்காவது ஒரு நாள் ஜெயில இருக்கும்போது தான் வளர்த்த அந்த ஒரு காக்கா வந்து திரும்பி வந்துடாதா அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு சின்ன சுயநலமும் அதுல இருக்கு. நாளாக ஆக அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, வெறுமையா இருக்கு வாழ்க்கையவும். ஜெயில் அவருக்கு இனிமையாகவும் இந்த வாழ்க்கை அவருக்கு நரகமாகவும் ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப தனிமையில சிக்கி தவிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவரால் தாங்கவே முடியல. சீலிங்ல புரூக்ஸ் வாஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு, எப்பவுமே புரூக்ஸ் இங்கதான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு அந்த இடத்துல சூசைட் பண்ணிக்கிறார். புரூக்ஸ் இறந்த இந்த ஒரு விஷயம் லெட்டர் மூலமா இந்த ஜெயில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிய வருது. முக்கியமா நம்ம ஹீரோ ஆண்டிக்கு. நம்ம ஹீரோவும் ஏதாவது புரூக்ஸுக்காக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் லைப்ரரியை உருவாச்சு இல்லையா, இந்த லைப்ரரியோட பேரையே வந்து புரூக்ஸ் லைப்ரரி அப்படின்னு சொல்லி மாத்தி வைக்கிறான் நம்ம ஹீரோ. கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமா இந்த ஜெயில் வார்டன் ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டை தொடர்ந்து சம்பாதிச்சுக்கிட்டே வரான். நம்ம ஹீரோ மூலயமாவும் இந்த ஜெயில் கைதிகள் மூலயமா எல்லா வேலையும் ஓசியா வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ மூலயமா அது எல்லாத்தையும் கணக்குல கொண்டு வராம காமிச்சுக்கிட்டு செம்மையா சம்பாதிச்சுட்டு நாளாக ஆக அந்த வார்டனோட பேங்க் டெபாசிட் அமௌண்ட் கூடிக்கிட்டே போகுது, XXX, XXX அப்படின்னு. அது மட்டும் இல்லாம மீடியா முன்னாடி சிறை கைதிகளுக்கு எப்படி எஜுகேஷன் சொல்லி தரது, லைப்ரரி நாங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம், நல்ல வேலையை செய்ய சொல்லி கொடுத்துருக்கோம், அவங்க வெளியில போனாலும் சர்வே பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி நல்ல விதமா காமிச்சுக்கிட்டு பயங்கரமான ப்ராஃபிட் அடைஞ்சிட்டு இருக்கான் இந்த பிரிஷன் வார்டன். எப்படி ரெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரோ அதே மாதிரி இந்த ஜெயில துருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான், பொடியன், பயங்கரமான வாளு, சேட்டை பண்ணிட்டே இருப்பான். அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்கிறான், நான் படிக்கணுமே எனக்கும் சொல்லி தருவீங்களா அப்படின்னு. நம்ம ஹீரோ சரி வா நான் சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏபிசிடில இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு குழந்தை மாதிரி உட்கார வச்சு அவனுக்கு புரிய வச்சு சொல்லி தர ஆரம்பிக்கிறாரு. அவன் வந்து இந்த ஜெயிலே இருக்கக்கூடிய ஒரு குட்டி திருடு, அவன் பேரு டாமி. ஜிஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் ஒன்று நடக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா இவனை வந்து தயார் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த டெஸ்ட்டும் கிட்டக்க வர ஆரம்பிக்குது. இந்த பையன் டாமியும் அந்த டெஸ்ட் எழுதுறான். எழுதி முடிச்சுட்டு பயங்கர விரக்தி, அந்த பேப்பர் எடுத்து தூக்கி குப்பையிலே போட்டுறான். படிப்பெல்லாம் ஆரம்பத்துல இருந்து வந்திருக்கணும், திடீர்னு வந்தா எப்படி வரும், நானும் ஆசை மட்டும் தான் பட முடியும் ஆனா படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி விரக்தியா பேசிட்டு போறான். ஏன்னா அவனுக்கு அந்த கொஸ்டின்ல இருக்கிறது நிறைய விஷயம் தெரியல, நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தான். நம்ம ஹீரோ அவன் கசக்கி போட்டு அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் தூக்கி போட்டு எடுத்துட்டு போய் அதை கொண்டு போய் வேல்யூவேஷன் கொடுத்து அவன் உண்மையிலே பாஸ் ஆயிட்டான். எல்லாருக்குமே பயங்கரமான ஹாப்பி, அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட கதையை கேட்ட இந்த டாமி அவனுக்கு வந்து ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஜெயில ஒரு 3 வருஷம் வெளியில வந்து வேற ஜெயில இருந்திருப்பான். இவன் கூட இருந்தவன் ஒரு சைக்கோபாத், அவனோட பேரு எல்மோ. அப்படி அவனுங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது ஒரு கதை ஒன்னா அவன் சொல்லியிருப்பான். அதாவது ஒரு மிகப்பெரிய கல்ஃபோட ஓனர் வந்து ஓனரோட பையன், அவன் பேங்கரோட ஒய்ஃப் கூட ஒன்னாமனா இருந்திருப்பான். அதை இவன் பார்த்திருப்பான். இவன் போயிட்டு மிரட்டி இருப்பான், காசு கேட்டிருப்பான். அவனுங்க வந்து கொடுத்துருக்க மாட்டானுங்க. உடனே அவனுக்கு 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு இவன் பாட்டுக்கு போயிருப்பான். அடுத்த நாளே அந்த கேஸ் அப்படியே வந்து அந்த பேங்கர் மேல போயிடுச்சு அப்படின்ற
அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட இப்ப இந்த டாமி சொல்றான். யாரோ செஞ்ச கொலைக்கு நம்ம ஹீரோ வந்து உண்மையாவே பலிகாடாயிருக்கான் அப்படின்ற விஷயம் இப்பதான் வந்து அந்த ஜெயில இருக்கக்கூடிய எல்லாருமே நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் ரெட் கூட அவ்வளவு நாள நம்பி இருக்க மாட்டாரு. எல்லாருமே அவன் போய் கேட்டா என்ன சொல்லுவான், நான் நல்லவன், அவன் தான் என்ன ஏமாத்திட்டான், அவன் தான் என்ன விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்அப் ஸ்டோரியில எல்லாம் வந்து சொல்லுவாள், அவன் தான் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை மட்டும் சொல்லுவாள்ல. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட அப்படிதான் வந்து எல்லாரும் நம்ம ஹீரோவையும் பார்த்தாங்க. நம்ம ஹீரோ தான் அவனுடைய ஒய்ஃபை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாங்க. ஆனா உண்மை அது இல்ல. இந்த ஒரு விஷயத்த எப்படியாவது வார்டன் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துறணும், வார்டன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அவருக்கு நாம இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன ஏக்கத்துல ஒரு சின்ன ஆசையில நம்மளும் இந்த ஜெயிலை விட்டு தப்பிக்க போறோம் அப்படின்ற ஒரு ஆசையில போயிட்டு வார்டன் கிட்ட சொல்லும் போது வார்டன் வந்து அப்படியா சரி ஓகே நீ போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டாரு. என்னுடைய கேஸை எப்படியாச்சும் ரிவ்யூ பண்ணுங்க, மறுபடியும் முதல்ல இருந்து போடுறதுக்கு ஏதாவது வழி பாருங்க, எனக்கு உதவி செய்யுங்க வார்டன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சிம்பிளா மறுத்துறாரு. அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, உனக்கு சென்டென்ஸ் ஆயிடுச்சு, இரட்டை ஆயுள் தண்டனை உனக்கு கிடைச்சிருச்சு, இதெல்லாம் இனிமே பண்ண முடியாது, நான் உங்களுக்காக அவ்வளவு பண்ணியிருக்கேனே, ஏன் எனக்கு இந்த இதை பண்ண மாட்டேங்க, நான் வெளியில போனாலும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பேன், நியாயமா நடந்துப்பேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே போயிருப்பான். இந்த விஷயம் அந்த வார்டனுக்கு ஒரு மாதிரி சுருக்கு நேரிடுச்சு, என்ன அவன் சொல்லி காமிச்சிட்டான் அப்படின்னு. அதனால தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சின்ன சிறையில, வெளிச்சம் கூட வராத அந்த ஒரு சிறையில நம்ம ஹீரோவை கொண்டு போய் அடைச்சிடறாங்க. இதுல இருந்து என்ன புரியுது, பெரிய ஆளுக்கு நம்ம வந்து நல்ல பழக்க வழக்கமா இருக்கும், நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால நம்மள அவங்க வந்து கரெக்டா ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது ரொம்ப பெரிய தப்பு. அவனுங்களுக்கு நம்ம எப்பயுமே ஒரு தேவை படக்கூடிய ஒரு பகடைக்காய் மட்டும்தான். சிம்பிளா சொல்லணும்னா நாய் மாதிரி பாப்பானுங்க, வேலை முடிஞ்சது அவ்வளவுதான், முடிஞ்சு. அதே டைம்ல இந்த வார்டன் டாமின்ற பையன் தானே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருப்பான். அவனை வெளியில கூட்டிட்டு போயிட்டு நல்லா பேசுற மாதிரி பேச வச்சுட்டு அவனை சுட்டு கொன்னுறாங்க. ரொம்ப கொடூரமான ஒருத்தனா இருக்கான். இவனால மட்டும்தான் வந்து வெளியில போயிட்டு இன்ஃபர்மேஷன் சாட்சி சொல்ல முடியும் நம்ம ஹீரோவுக்கு சாதகமா. அந்த சாட்சியவே கொண்டுட்டா நம்ம ஹீரோவை இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லையா. தன்னுடைய தேவைக்காக இந்த மனுஷ பயலுக வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவானுங்க போல. என்னன்னு கேட்டா இந்த டாமின்ற பையன் சுவரேறி குதிச்சு வெளியில போய் தப்பிக்க போக ட்ரை பண்ணா அவனை சுட்டு கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட்ல எழுதிட்டானுங்க. நம்ம ஹீரோவுக்கும் வேற வழி இல்ல, உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஓகே இவனுங்க வந்து நம்மளை விட மாட்டானுங்க, போக விட மாட்டானுங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சு. வேற வழி இல்லாம மறுபடியும் இந்த வார்டனுக்காகவே உழைக்க ஆரம்பிக்கிறான், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் அப்படி வந்து தனிமைப்படுத்தப்பட்ட அந்த ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெட் கூட இந்த ஜெயிலே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டுனா ரெட்டு தான் வந்து நிறைய விஷயத்துல கூட இருந்திருப்பான். லைப்ரரி ஒர்க்ல கூட இருந்திருப்பாரு. அவனுக்கு பிடிச்ச அந்த ஹேமர் சுத்தியில கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. எங்க போனாலும் ஒன்னா போவானுங்க, ஒன்னா வருவானுங்க, ஒன்னா குப்பையில இருக்கானுங்க, ஒன்னா வேலை பார்த்திருக்கானுங்க, ஒன்னா லாண்டரியில வேலை பார்த்திருக்கானுங்க, இப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்துலயும் ஒன்னா இருந்திருப்பானுங்க. ரெட்டும் நம்ம ஹீரோவும் அவங்கிட்ட தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். நான் இந்த ஜெயிலை விட்டு போனதுக்கு அப்புறமா மெக்சிகோல கடற்கரை ஓரமா, பசிபிக் கடற்கரை ஓரமா ஒரு ஹோட்டல் ஒன்று நான் ஓபன் பண்ணுவேன். என்னுடைய கடைசி காலத்தை நான் அங்கதான் வந்து செலவழிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். பக்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை எப்பயுமே மறந்துடாதீங்க ரெட். அந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கும், வாழ்றதுக்கு செம்ம சொர்க்கமா இருக்கும், இந்த இடம் மாதிரி இருக்காது. ஆமா அந்த இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரெட் கேட்கும்போது அதுக்கான வழியும் உங்களை தேடி வரும். ஒண்ணு எப்படி வாழணும்னு சொல்லி யோசிக்கணும், இல்ல எப்படி சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். இதுக்கு நடுவுல இருந்துட்டு என்னால போராட முடியாது, போதும் எல்லாமே, என்னால இதுக்கப்புறம் எந்த முடிவும் எடுக்காம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப மன உளைச்சலோட பேசுறான். இந்த எல்லா விஷயத்தையுமே இந்த ரெட் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்றான். அதுல ஒருத்தனுக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நம்ம ஹீரோ ஆண்டி வந்து ஒரு கயர் ஒன்னு ஆர்டர் போட்டிருப்பான், கேட்டிருப்பான் இவன் கிட்ட, இவனுக்கு ஃபேவரபிளா ஒன்னு பண்ணி கொடுத்துட்டு எனக்கு இதை கயரை மட்டும் எனக்கு வாங்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த விஷயம் வந்தோடனே எல்லாருக்குமே பயம் வந்துடுச்சு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி ரொம்ப மோசமா இருந்தான். அந்த தனிமைப்படுத்தப்பட்ட ஜெயில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த வார்டன் பேசினது, கேப்டன் எல்லாத்துக்கும் இவ்வளவு ஹெல்ப் பண்ணியும் தன்னை ஏமாத்திட்டானுங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாமே சேர்ந்து அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்ம ஹீரோ வந்து இன்னைக்கு சூசைட் பண்ண போறான் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சதும் உண்மைதான். நம்ம ஹீரோவும் அந்த கயரை எடுத்துட்டு வச்சுட்டே விட்டதே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க 1966. எல்லா ஜெயில் கைதிகளும் அடுத்த நாள் காலையில அலாரம் அடிச்சோடனே வெளியில வரணும். ஆனா நம்ம ஆண்டி மட்டும் வரல. ஐயோ என்ன ஆச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சா எல்லாமே, ஆண்டியோட லைஃப். அப்போ ஆண்டி நீ வெளியில வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் ஹார்ட்லி வந்து ரொம்ப கோவமா அந்த செல்லுக்குள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ ஆண்டியை காணோம். நம்ம ஆண்டி இந்த ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான். என்னடா சொல்ற, எப்பரா தப்பிச்சான் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இந்த ஜெயிலோட சுவர்ல ஒரு சின்ன போஸ்டர் ஒண்ணு ஒட்டி வச்சிருப்பான். அந்த போஸ்டரை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன குகை மாதிரி அப்படியே லாங்கா போய்கிட்டே இருக்கு. அப்போ ரெட் நினைச்சிருப்பாரு, டேய் நீ இந்த சுத்தியில வச்சு தப்பிக்கணும்னா 25 வருஷம் 20 வருஷம் 18-20 வருஷம் ஆகும் அப்படின்னு. ஆனா உண்மையிலே 18-20
வருஷம் இந்த ஜெயில இருந்து நைட்டெல்லாம் உட்காந்து தோண்டி 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 டெய்லி ஒர்க் பண்ணி டெய்லி உழைச்சு என்னைக்காவது ஒரு நாள் இந்த நிலைமை வரும், நம்மளால இங்கேயே இருந்துட முடியாது, ஒரு 5-6 வருஷமாச்சும் நம்ம வெளியில போய் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு டெய்லியும் 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 அந்த குட்டி சுத்தியில வச்சு தோண்டி 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 ஓட்டையை போட்டு தப்பிச்சிட்டாப்ல நம்ம ஆண்டி. ஒரு நாளும் நம்ம ரெட்ல நினைச்சிருப்பாரு இவன் என்ன வாக்கிங் தானே காலையில போயிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா தோண்டுன அந்த மண்ணை தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள வச்சு கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்போஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு நம்ம ஆண்டி. சரியான புத்திசாலில தப்பிச்சு போன அன்னைக்கு நைட்ல நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே யோசிச்சுட்டான். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இங்க இருந்தோம்னா நம்மளை வந்து விட மாட்டானுங்க, நம்மளை கொன்றுவானுங்க, டாமிக்கு நடந்த அந்த விஷயம் நமக்கு நடக்காது அப்படின்ற விஷயம் என்ன நிச்சயம், நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்றதுனால நம்ம உயிரோட விடுவானுங்களான்னு தெரியாது, இவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நம்ம வெளியில சொல்லிடுவோம் அப்படின்ற பயம் அவனுங்களுக்கு வந்துச்சுன்னா அப்பயும் கொல்றுவானுங்க. அதனால கடைசியா தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட மனசு விட்டு பேசிட்டு தவழ்ந்து 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 போக ஆரம்பிக்கிறான் ஆண்டி. சாக்கடை கழிவுகள் போகக்கூடிய அந்த ஒரு பைப் இருக்கு, தவழ்ந்து வந்ததுக்கு அப்புறமா போனா அந்த ஒரு பைப் மூலயமா போய் தான் ஆகணும் கழிவுநீர் தொட்டி. இந்த மொத்த ஜெயிலோட கழிவுநீர் தொட்டி போற அந்த ஒரு பைப்ல உள்ள போய் தான் சுதந்திரத்தை தேட முடியும். பயங்கர நாத்தம், கேவலமா இருக்கு ஸ்மெல்லு, வாமிட் எடுத்துக்கிட்டே தவழ்ந்து 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 போறான். அன்னைக்கு நைட்டு கூட இடிமின்னல் விழுந்திருக்கும். அந்த இடிமின்னலோட சவுண்ட்ல கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கல்லை எடுத்து உடைச்சிருப்பான் அந்த பைப்பை. 5 ஃபுட்பால் கிரவுண்டு அளவுக்கு அவன் வந்து தவழ்ந்து தவழ்ந்து போயிருக்கான். அந்த சாக்கடைக்குள்ளேயே வாமிட் எடுத்துக்கிட்டே போறான் போற வழியெல்லாம். சாக்கடைக்குள்ள குதிச்சு தன்னுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக்கிக்கிட்டான் ஆண்டி. வெளியில வந்து அப்படியே கையை தூக்கி ஒரு ஐகானிக்கான ஒரு போஸ் ஒன்ன கொடுப்பான். சுதந்திர காத்து அவனோட மூஞ்சில அப்படியே விழுகுது. மழை பெஞ்சுக்கிட்டு நிம்மதியா பெருமூச்சு விடுறான் ஆண்டி. தான் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே இப்பதான் விடிவு காலம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து சிரிக்கிறான் ஆண்டி. அப்படியே அடுத்த நாளே புத்திசாலித்தனமா சூப்பரான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு நிறைய பேங்குக்கு போறான் நம்ம ஹீரோ. ஸ்டீஃபன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக் ஐடியில தான் எல்லா காசையுமே நான் இந்த வார்டனோட காசு எல்லாத்தையும் அதுல தான் வந்து போட்டு வச்சிருப்பான் நம்ம ஹீரோ. அந்த காசு எல்லாத்தையும் அப்படியே வந்து வித்ட்ரா பண்ணிட்டான். ஏன்னா அந்த ஐடி எல்லாமே ஒரு ஃபேக் ஐடி. அந்த ஐடியை அந்த கையெழுத்து எல்லாமே நம்ம ஹீரோ தான் போட்டிருப்பான். அதான் நம்ம ஹீரோ இப்ப மிஸ்யூஸ் பண்ணி அந்த எல்லா காசையும் ஆல்மோஸ்ட் $3,70,000 பேங்க்ல இருந்து எடுத்துட்டான். ஏன்னா செஞ்ச வேலைக்கு கூலி வேணும்ல. ஆண்டி வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு, எல்லாரையும் ஜெயில் வந்து கெட்டவனா இருந்த எல்லாரையும் நல்லவனா மாத்தும் அப்படின்னு. ஆனா என்ன மட்டும்தான் நல்லவனா இருந்த என்ன கெட்டவனா மாத்திடுச்சு அப்படின்னு. நான் நிறைய தப்பு எல்லாத்தையும் இந்த ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. செஞ்ச வேலைக்கு கூலி வேணும்ல, அதுக்காக இந்த $3,70,000 நான் எடுத்துக்கிறேன், இது என்னுடைய சம்பளம், இந்த 20 வருஷத்தோட சம்பளம். அப்படியே லெட்டர் ஒன்னு எழுதுறாரு நியூஸ் பேப்பர் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி ஷாஷாங்க் ரெடம்ஷன்ல ஷாஷாங்க் பிரிசன்ல நடக்கக்கூடிய இந்த கிரைம்ஸ் எல்லாத்தையும், ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் எல்லாத்தையும் பத்தி, கரப்ஷன்ஸ் பத்தி. அதனுடைய விளைவா அந்த வார்டனை வந்து அரெஸ்ட் பண்ண எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த சவுண்டு கேட்டேன்னே நான் போயிட்டு இவங்க கிட்ட போயிட்டு அரெஸ்ட் ஆகிறதா, புலி பறிச்சாலும் புள்ளை தின்னாது அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே வந்து ஷூட் பண்ணிக்கிறான் அந்த வார்டன். தலைக்கணத்துக்கும் திமிருக்கும் பேர் போனானுங்க எப்பவுமே செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டானுங்க. நான் செத்தாலும் சாவனே தவிர மண்டிட்டு நிக்க மாட்டேன் அப்படின்னு. இதை நான் பாசிட்டிவா சொல்லல, ரொம்ப கேவலமா சொல்றேன். செஞ்ச தப்ப திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நான் இதை இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு திமிரு. ஜெயில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இப்பதான் வந்து பெருமூச்சு வருது, நிம்மதி வருது. முக்கியமா நம்ம ரெட்டுக்கு எல்லாருக்குமே, ரெட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி வார்டன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு. அப்ப ரெட் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், அவனை கொன்ன அந்த ஒரு புல்லட் இருக்குல்ல, அந்த புல்லட் நாங்க உழைச்சு சம்பாதிச்ச காசுல வாங்கினதா இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. என்ன ஒரு உணர்ச்சிகரமான டைலாக் பாருங்க. எங்களால டைரக்டா அவனை போயிட்டு கொல்ல முடியாது, எங்களை குடும்பப்படுத்தினவன அவனை ஏதோ ஒண்ணு கொன்னுருச்சு, அது எங்களால உருவாக்கப்பட்டதா இருந்தா அவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ரெட் சொல்றாரு. அதுக்கப்புறமா மெக்சிகன் பார்டர்ல இருந்து லெட்டர் ஒண்ணு நம்ம ரெட்டுக்கு வருது. அதுக்கப்புறமா ரெட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று வருது. அந்த போஸ்ட் கார்டு எங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் நல்லா சர்ச் பண்ணிட்டு வேர்ல்டு மேப்லாம் உட்காந்து தேடுறாரு நம்ம ரெட். அப்படி பார்க்கும்போது அது மெக்சிகோல இருக்கக்கூடிய ஒரு பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டில இருந்து வந்திருக்கு. இப்பதான் நம்ம ரெட்டுக்கு அப்படியே பெருமூச்சு வந்து நிம்மதியா சிரிக்கிறாரு, வாவ் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த நகரத்தை பத்தி, அந்த இடத்த பத்தி தான் நம்ம ஹீரோ தப்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து புலம்பி இருப்பான், பேசியிருப்பான் இல்லையா, அந்த இடத்த பத்தி தான் பேசியிருப்பான், அந்த இடத்த பத்தி தான் ஹிண்ட் கொடுத்திருப்பான். நம்ம ஆண்டி உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற விஷயம் பயங்கர ஹாப்பியா இருக்குது ரெட். அடுத்த பரோல் போர்டே மாறுது, அடுத்த பரோல் ஹியரிங் வந்துடுச்சு. இந்த டைம் நம்ம ரெட்டுக்கும் விடுதலை கொடுக்குறாங்க. புரூக்ஸ் சொல்லி ஒரு கேரக்டர் இருந்தார் இல்லையா, அவர் வச்சு அதே ரூம் தான் நம்ம ரெட்டுக்கும் இப்ப கொடுக்குறாங்க. அதே வேலை, அதே பேக்கர் வேலை, அதே கேக்க பேக் பண்ற அந்த வேலை தான். நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், ஒரு சிட்டியோட பேரை சொல்லி அந்த சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு மலை அடிவார பகுதியில மரம் ஒன்று இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே கற்கள் எல்லாமே குவியலா இருக்கும், அந்த குவியலுக்குள்ள உங்களுக்காக ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இப்ப ரெட்டுக்கு வந்து ரெண்டே சாய்ஸ்
தான் இருக்கு. பரவாயில்ல மீறி நம்ம ஹீரோ சொன்ன அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு சந்தோஷத்தை தேடுறது இல்ல இதே இடத்துல இப்படியே இருந்து வாழ்றது எதை நான் சூஸ் பண்ண அப்படின்ற போது தனிமை ரொம்ப கொடுமையானது. அவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா கூட போதும், நல்ல நண்பர்கள் இருந்தா போதும், நான் ஏன் தனிமையில் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு பஸ் ஏறி போய் அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு. அந்த ஒரு லெட்டர்ல மெக்சிகோவுக்கு டிராவல் பண்ணி எப்படி வரணும், எந்த வழியா வரணும், அதுக்கு வரதுக்கு தேவையான காசு எல்லாத்தையும் அந்த லெட்டர்லயே வச்சிருக்காரு ஆண்டி. யூஎஸ் மெக்சிகோ பார்டரை கிராஸ் பண்ணி பரவலோட அந்த ஒரு விதிமுறையெல்லாம் மீறி வயலேட் பண்ணி நம்ம ரெட் ஆண்டிக்காகவும் தனக்காகவும் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்புக்காகவும் போக ஆரம்பிக்கிறான். நம்ம ரெட்டுக்கு ஒரு சின்ன கான்பிடன்ட் என்னன்னா, ஒரு வயசான தாத்தா, பெரிய தாத்தாக்காக அவ்வளவு பெரிய கமிட்டி அமைச்சு நம்ம ரெட்டை தேடுவானுங்க அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை இல்லையா. யாரும் நம்மளை வந்து அவ்வளவு பெரிய டேஞ்சராலாம் பார்க்க போறது இல்ல, நம்ம பாட்டுக்கு போவோம். இப்ப ஆண்டி சொன்ன அந்த ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. கடற்கரை ஓரமா பசிபிக் ஓஷனுக்கு பக்கத்துல பல வருடங்களுக்கு அப்புறமா நம்ம ரெட் ஆண்டியை மீட் பண்றாரு. நம்ம ஆண்டி உட்காந்து போட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்படியே ஒயிடாங்கல்ல அப்படியே ஏரியல் ஷாட்டுக்கு போகுது. நீதி, நேர்மை, நியாயம் வென்றது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு படம் இந்த இடத்துலயும் முடியுது. செம்ம படம். வாவ், என்னுடைய லைஃப்லயே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம்னா இது ஒண்ணு. இது ஒண்ணுல இல்ல, இதுதான். ஆல்மோஸ்ட் இந்த படத்தை வந்து ஒரு 40-50 தடவை பார்த்திருப்பேன். நான் அந்த 10th 11th 12th அந்த டைம்லலாம் வந்து இந்த படத்தை அடிக்கடி என் போன்ல இருக்கும். நான் அடிக்கடி இதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். 10th படிக்கும் போதெல்லாம் ஐ ஹேட் குட் மார்க்ஸ். இந்த படத்தை தான் நான் மோட்டிவேஷனா பார்த்துட்டு இருப்பேன். ஒரு ஜெயில் லைப்ரரிக்காக விடாம 5-6 வருஷம் தொடர்ச்சியா லெட்டர் போட்டுட்டே இருப்பான். அப்படி அந்த ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் டபுளா போட போறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆண்டி. ரொம்ப முக்கியமான ஒரு மோட்டிவேஷன் என்னன்னா, அந்த ஜெயில இருக்கக்கூடிய எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோ மட்டும் உட்காந்து தோண்டிக்கிட்டு இருப்பான். அப்படியே உட்காந்து தோண்டிக்கிட்டே இருப்பான். எல்லாரும் இந்த உலகத்துல தூங்கட்டும், நான் உழைச்சிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் பயங்கர இம்பாக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. உங்களுடைய லைஃப்ல கட்டாயம் ஒன் டைம் ஆச்சு இந்த படத்தை பார்த்தே ஆகணும். அடுத்து ஒரு தரமான படத்துல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.